ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதாமை அப்படியே சாப்பிடாம முந்தின நாள் நைட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலைல அதை சாப்பிடும்போது அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதாமில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. பாதாமை அப்படி சாப்பிட்றத விடையிலையும் அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு பல நன்மைகள் அது தருது. செரிமானம் சீராக அமையுது. வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி வயிற்றை நல்லா சுத்தப்படுத்த உதவுது. வைட்டமின் இ அதிகம் நிறைஞ்சதுனால முகத்தில் பருக்கள் கரும்புள்ளிகள் இருப்பதை தடுக்க உதவுது. முகம் ரொம்ப பொலிவாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. நம்ம முகத்தில் இருக்கக்கூடியது உடம்புல இருக்கக்கூடிய முதுமையை தடுக்க உதவுது. ஹார்ட்டை ரொம்ப ஆரோக்கியமாக வைக்க உதவுது. பாதாமில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் உறிஞ்சுவதை தடுக்குது. வைட்டமின் இ இருப்பதனால இரத்த ஓட்டம் சீராக அமைய உதவுது. உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் சீராக இருக்கும். ஞாபக சக்திக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உடல் எடையை குறைக்க உதவுது. கெட்ட கொழுப்பு கரையும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. முக்கியமாக பெண்களோட பிரஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ நம்ம முடி உதிர்வை தடுப்பதோடு இல்லாமல் முடியையும் அதிக அடர்த்தியாக வளர வைக்குது. அதனால் பாதாமை அப்படியே சாப்பிட்றத விடையிலையும் அதை முந்தின நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம்.